குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள 5 தொன்மை வாய்ந்த ஆலயங்களைப் பற்றி இந்த தொகுப்பில் காணவிருக்கிறோம். வாருங்கள், பயணத்தை ஆரம்பிப்போம். முதலாவதாக நாம் தரிசிக்க இருப்பது பூர்ணேஸ்வரி தேவி திருக்கோவில். இது சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் ராய்கர் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் பழமையான சக்தி ஸ்தலமாகும். அன்னை பூர்ணேஸ்வரி என்பவள் வாழ்வில் தீராத சிக்கல்களையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிறாள். இந்த அன்னை இங்கு சுயம்புவாகத் தோன்றியவள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசவ காலத்தில் பெண்கள் இக்கோவிலில் உள்ள அம்பாளை வழிபட்டால் குழந்தை சுகப்பிரசவமாகப் பிறக்கும், தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்கள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இரண்டாவதாக நாம் காணவிருக்கும் ஆலயம் ஸ்ரீ சிவானிமா திருக்கோயில். சத்தீஸ்கர் மாநிலம் காங்கேர் மாவட்டத்தில் மலைகள் சூழ்ந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சிவானிமா திருக்கோயில். இங்கு அருள்பாலிக்கும் சிவானிமா பிரம்மசக்தி மற்றும் துர்க்கை சக்தியின் இணைந்த வடிவம். உக்கிரமும் கருணையும் ஒருங்கே கொண்ட அன்னை அவள். இந்த தொன்மையான தலம் சித்தர்களும் முனிவர்களும் தியானம் செய்த புண்ணிய பூமி. இது 10ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் அமைதி தேடி மன அழுத்தத்தால் அவதிப்படுவோர் இங்கு வந்தால் நிம்மதி கிடைக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. அம்மன் முன் 5 நிமிடங்கள் அமர்ந்தாலே மனம் லேசாகும் என்கிறார்கள் பக்தர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது மகாமாயா திருக்கோவில். இது ராய்ப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராய்ப்பூர் நகரின் மிக முக்கியமான சக்தி ஸ்தலம் இந்த மகாமாயா ஆலயமாகும். இந்த மகாமாயா சக்தி 10 ரகசிய வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறாள். கல்விச் சிறப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் செல்வம் ஆகியவை தடையில்லாமல் கிடைக்க இத்தலத்தில் வேண்டினால் போதும் என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர். இக்கோவிலில் நவராத்திரி பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னை மகாமாயா கருணையின் வடிவாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். நான்காவதாக நாம் பார்க்கப் போகும் கோவில் போரம்டியோ திருக்கோவில். இது கபிர்தாம் மாவட்டத்தில் உள்ளது. இந்த கோவில் சத்தீஸ்கரின் கஜுராஹோ என்று அழைக்கப்படும் ஓர் அற்புத கலை பொக்கிஷமாகும். இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகத் தொன்மையான தலம். இக்கோவில் 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கோவிலின் சுவர்களில் வாழ்க்கை, யோகம், கலை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சிற்பங்கள் அற்புதமாகச் செதுக்கப்பட்டுள்ளன. நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்து குடும்ப வாழ்க்கை சிறக்க இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தித்தால் கண்டிப்பாக நடக்கும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. இங்குள்ள சிவ சக்தியை தரிசித்தால் பக்தர்களின் தீராத துன்பங்கள் நீங்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகும். ஐந்தாவதாக நாம் காணவிருப்பது ராஜீவ் லோசன் திருக்கோவில். இந்த தொன்மையான கோவில் ராஜிம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள பழமையான விஷ்ணு ஆலயங்களுள் இந்த கோவிலும் ஒன்று. இங்கு விஷ்ணு பகவான் ராஜீவ் லோசன் என்ற பெயரில் தாமரை கண்களை உடையவராக அருள் புரிகிறார். இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. மேலும் இக்கோவில் பூத்தர் காலத்திய கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. ராஜீவ் லோசன் தரிசனம் செய்தால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் தெளிவடையும் என்று நம்பப்படுகிறது. மேலும் குடும்ப வாழ்க்கை சிறக்கவும் மன அமைதி பெறவும் இங்கு வந்து இத்தெய்வத்தை பிரார்த்தித்தால் கண்டிப்பாக நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்த தொகுப்பில் நாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பழமை வாய்ந்த கோவில்களைப் பற்றி தெளிவாகக் கண்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு மாநிலத்தில் உள்ள பழமையான கோவில்களைப் பற்றியும் பார்ப்போம். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.